ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை அங்கே உட்கார்ந்து ரிஷபராசிக்காரர்கள் 21 முறை சொல்லி வரணும். சொல்லி வந்தால் பிடித்ததை விடணும். ஆனா தனக்கு பொருத்தமில்லாததை பிடிக்க கூடாது. பொருத்தமில்லாததை பிடித்து கொண்டு விடாமல் தவிக்கக்கூடிய தன்மை ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த முருகனை வழிபாடு செய்தால் வாழ்வில் வெற்றி உறுதி. முருகங்கிறது சாதாரண தெய்வம். மறைமுகமான சக்தியை, மறைமுகமான விஷயங்களை, மறைமுகமான தன்மைகள் எல்லாம் இவர்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. தாய் தந்தையரை எல்லாம் விட்டுட்டு சகோதர பந்த பாசத்தை எல்லாம் துறந்து அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பேசிட்டு இருக்கோம். ரிஷபராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, இவங்க செல்ல வேண்டிய முருகப்பெருமானுடைய அறுபடை வீடு எது, இதனால இவர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ரிஷபராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு பத்தி சொல்லுங்க. பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு சொன்னா சுக்கிர பகவானுடைய அம்சம் பெற்ற ஒரு ராசி. காலச்சக்கரத்திற்கு 2வது ராசின்னு சொல்லுவாங்க. சுக்கிரனாலே உங்களுக்கு தெரியும், ஐயா மகாவிஷ்ணு பெருமாளை கும்பிட சொல்றோம், தாயாரை கும்பிட சொல்றோம், தாயாருடைய அம்சம் பெற்ற ஒரு ராசின்னு சொல்றோம். ராசி நாதனுடைய அம்சம் பெற்ற அந்த அமைப்பாக இருந்தாலும் கூட எல்லா ராசிக்குள்ளையுமே முருகப்பெருமானுடைய பங்கு இருக்குங்க. அதுல ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த முருகனுக்கு கார்த்திகேயனுக்கு மிகவும் பிடித்த அந்த கார்த்திகை நட்சத்திரமும், கிருஷ்ண பரமாத்மா மாமா ஒன்ற உறவு முறையில் வரக்கூடிய கிருஷ்ணருடைய நட்சத்திரமும், மிருகசீரிட நட்சத்திரம் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமும் அந்த ரிஷபராசிக்குள்ள இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த முருகனை வழிபாடு செய்தால் வாழ்வில் வெற்றி உறுதி. முருகங்கிறது சாதாரண தெய்வம் இல்லைங்க, வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு சக்தி. ஆக ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை, ஒரு நல்ல சக்தியை கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, அறுபடை வீடுகளில் இவர்களுக்கென்ற ஒரு படை வீடு உண்டு. அந்த ஸ்தலத்திற்கு போகும்போது ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சி இருக்கு. ரிஷபராசிக்காரவங்கள்ட்ட ஒரு குணம் இருக்குங்க, விடாத முயற்சி, துடிப்பான வளர்ச்சி, அதுக்கப்புறம் நிலைத்த தன்மை, உறுதியான மனம். காரணம் அதை ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அப்போதைக்கு என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய ராசி கிடையாது. லாங் டைமான வளர்ச்சி என்ன, தொடர்பான தொலைநோக்கான அடுத்து 10 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருக்க போறோம், சந்ததிகள் எப்படி இருக்க போறாங்க, குடும்பம் எப்படி இருக்க போறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள்கள். அவசரப்பட்டு ஒரு விஷயத்துல இருந்து ரிஷபராசிக்காரவங்க மாறினாங்க. அவசரத்துல ரிஷபராசிக்காரவங்க ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டாங்க. அவசரத்துல ரிஷபராசிக்காரவங்க உறுதி சொன்னாங்கன்னு யாரும் சொல்லவே முடியாது. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை அவங்களா 100 முறை யோசனை பண்ணி மனசுக்குள்ள ஒரு உறுதியான முடிவு வந்தாதான் எந்த ஒரு விஷயத்தையுமே வார்த்தையாக வெளிப்படக்கூடிய மனம் படைத்தவர்கள். ஆனா அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்கள்ட்டே ஒரு மறைமுகமான பிரச்சனை இருக்கு, பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அதை நீக்கக்கூடிய சக்தி அப்பன் முருகன்ட்ட இருக்கு. மறைமுகமான சக்தியை, மறைமுகமான விஷயங்களை, மறைமுகமான தன்மைகள் எல்லாம் இவர்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுல கொஞ்சம் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் இவங்க வாழ்க்கையில சரிவுக்கே காரணமாக அமைஞ்சிடும். அந்த சரிவு போகணும்னா இந்த முருகன்ட்ட ரிஷபராசிக்காரர்கள் போகும்போது கண்டிப்பா சரிவு, தடங்கல்கள், சிக்கல்கள் அத்துணையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும். ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படி என்ன சார் மறைமுக பிரச்சனைகள் இருக்கு? வேற என்னங்க இருக்க முடியும்? எந்த விஷயத்தை பிடிச்சாலும் அந்த விஷயத்தை விட்டு விலகாம விடாப்பிடியா பிடிச்சுக்கிடுவாங்க. விடாத பிடிப்புன்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டா பரவாயில்ல. சில பழைய நினைவுகள், தவறான நண்பர்கள், தவறான ரிலேஷன்ஷிப்ல சிக்கி தவிக்கிறது, மறைமுக கூட்டாளிகளால் ஏற்பட்ட தொந்தரவு, அது விலக முடியாத ஒரு நட்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் கூட அந்த பிடிப்பை விடாம திரும்ப திரும்ப தனக்கான மன தொந்தரவையும் தன் வாழ்க்கை தொந்தரவையும் தானே ஏத்துக்கிட்டு சிக்கி தவிப்பது. இதை விட ஒரு பெரிய சிக்கல் எதுவும் இல்லை. பிடித்ததை விடணும். ஆனா தனக்கு பொருத்தமில்லாததை பிடிக்க கூடாது. பொருத்தமில்லாததை பிடித்து கொண்டு விடாமல் தவிக்கக்கூடிய தன்மை ரிஷபராசிக்காரங்கள்ட்ட உண்டு. அதுதான் ரிஷபராசிக்காரர்கள்ட்ட இருக்கக்கூடிய மறைமுக பிரச்சனையே. ரிஷபராசிக்காரர்களுக்கு இவங்களுக்கு பொருந்தாத ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு இருக்கிறதே இவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுல இருந்து வெளியில வந்துட்டாலே அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா?
இதுக்கு இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் வெளியில வந்து இவங்களுடைய வாழ்க்கை சிறக்க இவங்க செல்ல வேண்டிய முருகப்பெருமானுடைய அறுபடை வீடு எது சார்? நீங்க சொன்ன மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் ஒன்றும் ஸ்லோவான ஆட்கள்லாம் கிடையாது. என்ன அவங்களுக்கு பொருந்தாதத, அவங்களுக்கு அவங்க யார் மேல பற்றுகள் வைக்கிறாங்கங்கிறத விட அவங்க மேல பற்று இல்லாதவர்களை ரிஷபராசிக்காரர்கள் அதிகம் பற்றி கொண்டு இருப்பதால் தான் அவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளே வருது. அது நீங்கணும் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில வந்து இந்த ஸ்தலத்துக்கு போகும்போது அவங்களுக்கு அந்த முருகப்பெருமான் மிகப்பெரிய லெசனை, மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை, பற்றுகளை விட வேண்டும் என்ற எண்ணத்தை, பற்றி இருக்கக்கூடிய பற்றுகளை எல்லாம் அறுத்து எது உண்மையான விஷயமோ அதை அப்ப முருகன் அவங்களுக்கு காமிச்சு கொடுப்பார். ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படி பெரிய லெசனை கொடுக்கக்கூடிய முருகனுடைய அறுபடை வீடு தான் என்ன சார்? அதாவதுங்க, பற்றுகளை விட்டாதான் பரம சாந்தி. இது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் பொருத்தமானது. எல்லாம் ஆகாத ஒண்ணுகளை, பற்றுகள் இல்லாத ஆட்கள் மேல இவங்க ரொம்ப பந்தவாசத்துல பற்றி பிடிச்சுக்கிட்டு அதுதான் உண்மையான உறவு, அதுதான் உலகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அவங்களுக்கு பழனி போனால் பற்றுகளை விடக்கூடிய பற்றற்ற நிலையை முருகப்பெருமான் இவங்களுக்கு காமிச்சு கொடுப்பார். இதை விட பெரிய லெசன் என்ன வேணும்? அந்த பழனியில் இருக்கக்கூடிய அந்த பழனி ஆண்டவர் தான் ரிஷபராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கையில் படக்கூடிய துன்பத்திற்கு, மாற்றத்திற்கு அறுபடை வீடுகளில் நிச்சயமாக போக வேண்டிய ஆலயம் பழனி. அந்த பழனி முருகனை தரிசனம் செய்யும் போது அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் நிச்சயமா வரும். பழனின்னு சொன்னதுனால கேட்குறேன் சார், பழனி போறதுக்கு முன்னாடி திருஆவினன்குடி பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிதான் போகணும். ஆமா, ரிஷபராசிக்காரர்கள் அங்கே போகும் பொழுதே மிகப்பெரிய ஒரு மன பாரத்தோட சொல்லுவாங்கல்ல, அன்னெசரியா ஒரு வெயிட்டை மனசுல வாழ்க்கையில சுமந்துக்கிட்டே இருக்கம்யா, எக்ஸ்ட்ரா லக்கேஜை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறோம்யா அப்படின்னு ரிஷபராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜை தூக்கி மனசுக்குள்ள வைக்கலன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. அவங்களுக்கு உள்வினை அமைப்பு சில நேரங்கள்ல ஒன்று விட்டா இன்னொன்று வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தொல்லைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். மனப்பற்றுகளை மனசை போட்டு அவங்களை இறுக்கிக்கிட்டே இருக்கும். ரிஷபத்திற்கு 9 கூடைய பாக்கிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானும் இவங்க பற்றுக்களை இறக்கி வச்சு கொஞ்சம் வெயிட்டை குறைச்சி கொஞ்சம் இலகுவா அப்படி மலை ஏறும்போது, ஏன்னா வெயிட்டோட மலை ஏறுனா நம்ம ஏறுறதே கஷ்டம், வெயிட்டோட சேர்ந்துக்கிட்டு ஏறினா ரொம்ப கஷ்டம் இல்லையா? திரு ஆவினன்குடி முருகப்பெருமானை தரிசனம் செய்து அங்கே உள்ள சனீஸ்வர பகவானிடம் முறையிட்டு தன்னுடைய வெயிட்டை எல்லாம் முருகன்கிட்ட குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் மலை மேல் இருக்கக்கூடிய அப்பன் தண்டாயுதபாணியை ராஜ அலங்காரத்தோடு ரிஷபராசிக்காரர்கள் தரிசனம் செய்யும் பொழுது அவங்கள பாடாப்படுத்துற உறவுகள் எல்லாம் நீங்கி உண்மையான முருகனுடைய உறவு என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஏன் நம்ம ரிஷபராசிக்காரர்கள் பழனிக்கு போகணும்? பழனி என்ன சாதாரண ஸ்தலமாங்க? அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பாசம்ங்க, அதெல்லாம் விட்டுட்டு, தாய் தந்தையரை விட்டு, சகோதர பந்த பாசத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு பழம் நீ அப்படின்னு சொல்லிட்டு போய் பழனியில் அப்பன் தண்டாயுதபாணி இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம். பற்றுக்களை துறக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அற்புதமான ஸ்தலம். தேவையில்லாத பந்த பாசத்துல, பற்றுகளுடைய பேர்ல நம்ம மேல நல்லா இருக்காங்களா, நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காங்களானே தெரியாம பார்த்து பார்த்து செஞ்சுட்டு கெட்ட பேரு வாங்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு பழனி போகும்போது தேவையில்லாத பற்றுகள் நீங்கும், அவர்களுடைய பாரமெல்லாம் குறையும். அங்கே போய் எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, நிரந்தரம் என்பது முருகனே அப்படின்ற ஒரு வேண்டுதல் ரிஷபராசிக்காரருக்கு நிச்சயமாக கிடைக்கும். எல்லாமே இருந்தோம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் முருகன் எப்படி இருந்தாரோ அதே போல எல்லாமும் இருந்தும் யாரும் இல்லாமல் சிக்கி தவிக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு முருகன் இங்கே காத்துக்கிட்டு இருக்காரு. முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னாலே செவ்வாய்க்கிழமை தான். இந்த நாள்லயே ரிஷபராசிக்காரர்கள் பழனிக்கு சென்று வழிபடலாமா, இல்ல இவங்களுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் டே இருக்கா சார்? நிச்சயமா ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க தோல்வி அடைவதுங்கிறது திறமை இல்லாமையெல்லாம் இல்லை. ரிஷபராசிக்காரர்களுடைய தோல்வி எங்க வருது? நிறைய பற்றுகளை பந்த பாசங்களை பிடிச்சு அதை தலைமையில வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பற்றுகள் அதிகமா வருது. இந்த பற்றுகள் எல்லாம் உங்களை விட்டு போகணும்னு சொன்னா அந்த முருகன் பழனி ஆண்டவனை போய் இறுக்க நீங்க பற்றிக்கணும். அப்பதான் தேவையில்லாத அன்னெசரியா உங்களுக்கு வரக்கூடிய பழைய நினைவுகள், பழைய உறவுகள், பழைய தொந்தரவுகள், பழைய மனிதர்கள், பழைய தொழில், பழைய கூட்டாளி அத்துணையிலையும் சிக்கி தவிக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு பழனியம்பதி போகும் பொழுது அந்த பழம் நீ என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். நல்லது மட்டுமே உங்களோட நிச்சயமாக இருக்கும். முருகரை வழிபடும் போது சாதாரண வழிபாடா இருக்காது. நிறைய வேண்டுதல்கள் நம்ம மக்கள் வைக்கிறத பார்க்கறது உண்டு. அழகு குத்துறதா இருக்கட்டும், காவடி எடுக்கிறதா இருக்கட்டும். அப்படி ரிஷபராசிக்காரர்கள் இந்த முருகப்பெருமான வழிபாடு பண்ணும்போது, குறிப்பா பழனிக்கு சென்று வழிபாடு பண்ணும்போது என்ன மாதிரியான வேண்டுதல்களை வைக்கலாம்? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அவர்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய
வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பழனி போகணும். 6 நெய் தீபங்கள் முருகப்பெருமானுடைய சன்னதியில் ரிஷபராசிக்காரங்க ஏற்றணும். பற்றுக்களை நீக்கும் பழனி ஆண்டவா, என் பற்றுக்களை எல்லாம் நீக்கி நல்ல சுகத்தை தாயா அப்படின்னு ரிஷபராசிக்காரங்க வேண்டணும். ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை அங்கே உட்கார்ந்து ரிஷபராசிக்காரர்கள் 21 முறை சொல்லி வரணும். சொல்லி வந்தால் அப்பனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். தவறாமல் ஐயா போகர் சமாதியிலையும் போய் உட்காந்துட்டு கீழே அடிவாரத்தில் புலிப்பாணி சித்தர் ஆசிரமத்தையும் தரிசனம் செய்து ரிஷபராசிக்காரர்கள் வந்தால் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் அவங்களுக்கு வரும். நீங்க சொன்ன இந்த முருகப்பெருமானுடைய ஓம் சரவண பவா 21 முறை சொன்னா மட்டும் போதுமா இல்லை எழுதணுமா சார்? எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம், எத்தனை முறை வேணாலும் எழுதலாம். சன்னதியில் உட்காந்து 21 முறை சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து எப்பெல்லாம் மனசு பாரமாக இருக்குதோ அந்த பாரத்தை குறைக்கிறதுக்காக ரிஷபராசிக்காரங்க அதை எழுதிக்கிட்டே இருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பு. ரிஷபராசிக்காரர்கள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படிங்கிறது பழனி முருகரே இவங்களுக்கு கொடுக்கட்டும் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, ரிஷபராசியில பிறந்த நீங்க உங்களுக்கு உண்டான முருகப்பெருமானுடைய அறுபடை வீடு எது அப்படிங்கறத இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. தொடர்ச்சியா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம இதை சார்ந்து பேசவிருக்கிறோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.